ஒரு மாமா ஆரம்பிக்கும் போது சொன்னார், ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம் அப்படின்னு. நம்ம மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே அகோபிலம் வர்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியம் அப்படின்னு. அகோபிலம் போயிட்டு வந்தவா அறப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியும் உண்டு. அவ்வளோ சிரமப்பட்டு தான் பார்க்கணுமா. பல முறை முயற்சி பண்ணியும் பல பேரும் இந்த 9 நரசிம்மரையும் தரிசனம் பண்ணா ரொம்ப குறைவு. ஒரு தடவையும் 2 பேர் 2 நரசிம்மர் 3 நரசிம்மர் பாப்பா, மழை வந்துடும், மேலே போக முடியாது, இல்லை இதை பாப்பா 11 நரசிம்மர் விட்டுருவா, இப்படி தான் நடக்கும். அதனால முழுக்க அகோபில யாத்திரையை முடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமாக தான் இருக்கு. அதனால அகோபிலம் போயிட்டு வந்தவா அறப்பெருமாள் அப்படின்னா. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றம்ங்கிறார். அகோபிலத்தை சிங்கவேல் குன்றம்னு பேர் தமிழ்ல. தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றம். தெய்வமா இருக்கு, தெய்வத்துடைய சக்தி யாருக்கு இருக்கோ அவளால் தான் இதை முழுக்க தரிசனம் பண்ண முடியுமா. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு க்ஷேத்திரம். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் மூலம் தெரிஞ்சுக்கணும். ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பல பேர் என்ன பண்றோம்னா நம்முடைய சாமர்த்தியத்தில் காரியங்களை பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிடையாது. பகவத் சங்கல்பம் இல்லாமல் நம்மளால ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்க முடியாது. இங்கே ஒரு க்ஷேத்திரத்துக்குள்ள, அதுவும் இது போல மகாக்ஷேத்திரத்தோட உள்ள உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த நரசிம்மன் நம்மளை கூப்பிடாமல் நம்மளால இங்கே வர முடியாது. ஏன்னா அந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பல நேரங்களில் என்ன பண்றோம், கோவிலுக்கு போவோம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு பெரிய டூர் மாதிரி போறோம். இப்போ கும்பகோணத்துக்கு நவக்கிரக டூர் போவா பார்த்துருக்கலாம். பெரிய லிஸ்ட் வச்சுட்டு 3 நாளில் 27 கோவில் கவர் பண்ணுறோம். இந்த முதல் கோவிலுக்கு போகும்போதே டைம் எடுத்து மணி இப்போவே 6, சீக்கிரம் நீங்கள் வந்தால் தான் அடுத்த கோவிலுக்கு போக முடியும். இப்போ நீங்கள் முதல்ல கோவிலை தரிசனம் பண்ண போகும்போது உங்களுக்கு மைண்டு 2வது கோவிலில் இருக்கும். எல்லா கோவிலையும் முடிஞ்சால் வாசலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுறோம். அப்புறம் இந்த கோவிலுக்கு போனியாடா, அங்கே வாசலில் இப்படி ஒரு சன்னதி இருக்குது பார்த்தியா, அங்கே அம்பாள் இவ்வளோ அழகாக இருப்பிளே, மூக்குத்தி போட்டுருப்பிளே பார்த்தியா, அப்படியா அப்படிங்கிறோம். இப்போ ஒரு கோவில் பார்த்தாலும் உருப்படியாக பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு கிளம்பி 27 கோவில் போயிட்டு வந்து எதெல்லாம் பார்த்தோன்னு கேட்டால் தெரியல. இப்போ க்ஷேத்திர தரிசனம் அப்படிங்கிறதே அங்கே போகிறதுக்கு முன்னாடி க்ஷேத்திரத்துடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது. காசிக்கு போயிட்டு வரோன்னு போவோம். காசி யாத்திரைக்கே கிரமம் இருக்கு இல்லையா. ராமேஸ்வரம் போய் அதுக்கப்புறம் கயைக்கு போய், இல்லை பிரயாகைக்கு போய், அதுக்கப்புறம் காசிக்கு போய், அதுக்கப்புறம் கயைக்கு போய் மறுபடியும் ராமேஸ்வரம் வரணும். அந்த காசியிலையும் போனாலும் விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிஞ்ச வைரவம் வந்தே காசியும் குஹாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம், இந்த 10ஐயும் தரிசனம் பண்ணால் தான் காசி யாத்திரை பூர்த்தி ஆகும். கர்ப்பவாசம் பண்ணோங்கிறா காசியில 10 மாச காலம். விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிஞ்ச வைரவம், நீ 10 மாசம் இல்லாட்டா 10 நாளாவது இருங்கிறான். அந்த 10 நாளும் நித்தியம் பண்ண வேண்டிய தரிசனம் இதெல்லாம். விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிஞ்ச வைரவம் வந்தே காசியும் குஹாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம், இது 10ஐயாவது பார்க்கணுங்கிறான். அப்படி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்றதுக்கு ஒரு விதி இருக்கு. இப்போ போன தடவை பேசும்போது குருவாயூரில் பேசினேன். குருவாயூரப்பனுடைய மகாத்மியம் சொல்லும் போதும் எல்லாரும் குருவாயூருக்கு போயிட்டு ஓடி வந்துடுறோம். குருவாயூருக்கு போனா பக்கத்தில் மம்மியூர் போனா தான் குருவாயூர் யாத்திரை பூர்த்தி ஆகும். அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கே. அப்போ அந்த